Praise the Lord. நீங்கள் எல்லாரும் நலமாயிருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். மீண்டும் இந்த பதிவின் மூலமாய் உங்களை பார்ப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். கடந்த நாட்களிலே நீங்கள் அளித்து வந்த உங்களுடைய உற்சாகத்திற்கும் ஜெபத்திற்கும் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்றிட கர்த்தர் போதிய கிருபையிலே தரும்படியாய் நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தமது வார்த்தையை மாத்திரம் இந்த ஊழியத்தின் மூலமாய் மகிமைப்படுத்துவாராக. எனக்கு அன்பானவர்களே, நான் இந்த நாளைக்கான போதனைக்கு நேராய் கடந்து செல்வதற்கு முன்பதாக ஒரு அறிவிப்பை உங்களுக்கு அறிவிக்க நான் ஆசைப்படுகிறேன். நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதி எடுத்துக்கொண்டு அதை நாம் புரிந்து கொள்ளும்படியாய் அந்த வசனத்திற்கு ஆழத்தை கண்டுபிடிக்க நான் மற்ற வசனங்களை இணைத்து அல்லது தீர்க்க தரிசனங்களை இணைத்து மற்ற வேத பகுதிகளை இதை இணைத்து நான் உங்களுக்கு ஒரு தொகுப்பாய் கொடுக்கிறேன். அப்பொழுதுதான் நமக்கு அதற்கான ஆழமும் அல்லது முழுமையான விளக்கமும் நமக்கு கிடைக்கும். எனக்கு அன்பானவர்களே, அதை தான் நான் செய்ய முயற்சிக்கிறேன். நாம் புரிந்து கொள்ளும்படி சொல்ல வேண்டுமானால், நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் பண்டிகை நாட்களிலே செய்கிற ஒரு காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அவர்கள் என்ன அப்படி செய்வார்கள்? பண்டிகை நாட்களிலே எல்லாருடைய வீடுகளுக்கு முன்பதாக கோலம் போடுவார்கள். எனக்கு அன்பானவர்களே, அந்த கோலத்தை எப்படி போடுவார்கள்? அவர்கள் முதலாவது புள்ளிகளை வைப்பார்கள். புள்ளிகளை வைத்த பின்பு அந்த ஒவ்வொரு புள்ளியும் அவர்கள் இணைத்து 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 தான் முழுமையாய் அவர்கள் அந்த கோலத்தை முடிப்பார்கள். முடிக்கும் பொழுது அந்த கோலம் அழகாக காட்சி தரும். எனக்கு அன்பானவர்களே, அதைத்தான் நான் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறேன். ஆங்காங்கே சிதறிருக்கிற வசனங்களை, நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து அதனுடைய விளக்கத்தை அறிந்து கொள்ளவும் அதனுடைய ஆழத்தை அறிந்து கொள்ளவும் நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் இவ்வாறு நீங்கள் என்னோடு பயணிக்க நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இப்படி செய்யும் பொழுது நான் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்க ஆசைப்படுகிறேன். இப்படி செய்கிற இந்த நேரத்தில் நான் ஒரு நோக்கத்திற்காக சில புள்ளிகளை நான் ஒரு நோக்கத்தோடும் ஒரு காரணத்தோடும் சில புள்ளிகளை நான் விட்டுவிட நான் முயற்சிக்க போகிறேன். ஏன் இப்படி செய்ய போகிறேன்? எனக்கு அன்பானவர்களே, அந்த புள்ளிகளை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அதனுடைய இணைப்பை நீங்கள் தேட வேண்டும். அந்த வசனங்களை நீங்கள் தேடி நீங்கள் அதற்கான விளக்கத்தை கண்டுபிடிக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, நான் மாத்திரம் போதிப்பதற்காக நான் வரவில்லை. இதனுடைய மிக முக்கிய நோக்கமே நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையில் வளர வேண்டும். ஆகவேதான் இந்த முயற்சியை நான் எடுத்திருக்கிறேன். கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். ஆகவே சில புள்ளிகளை நான் ஒரு நோக்கத்தோடு ஒரு காரணத்தோடு விடப்போகிறேன். அவைகளை நீங்கள் கண்டுபிடித்து முழு விளக்கத்தையும் ஆழத்தையும் கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி கண்டுபிடித்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லயோ அல்லது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கோ அதை நீங்கள் தெரியப்படுத்தலாம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இப்படி செய்யும் பொழுது நீங்கள் என்னோடு பயணிக்கிறீர்கள் என்பதை நான் அறிந்து இதை இன்னும் சிறப்பாக செய்ய அது எனக்கு உற்சாகத்தை கொடுக்கும். வாருங்கள், இந்த நாளுக்கான போதனைக்கு நேராய் கடந்து செல்லலாம். கடந்த நாட்களிலே மேசியா செய்த 2 அற்புதங்களை நாம் பார்த்தோம். முதலாவது, குஷ்டரோகியை சுத்தப்படுத்தி சுகப்படுத்தினார். 2வது, ஊமையும் செவிடுமான ஒரு ஆவியை சுகப்படுத்தினார். 3வது, என்ன அற்புதம் என்பதை சற்று யோசித்தீர்களா? கண்டுபிடித்தீர்களா? யாராவது தியானம் செய்தீர்களா? வாருங்கள், இயேசு கிறிஸ்து மேசியாவாய் தன்னை நிரூபிக்க செய்த 3ஆம் அற்புதத்தை நாம் தியானிக்கலாம். 3வது அற்புதம் என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறவி குருடனாய் இருந்த ஒரு மனுஷனை சுகப்படுத்துகிறார். யோவான் நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரை இந்த காரியத்தை நாம் பார்க்க முடியும். வேதத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். குறிப்பெடுக்க நோட்டு புத்தகத்தையும் பேனாவும் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக 1 வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஊழிய நாட்களிலே ஊழியம் செய்த போது அவர் ஒரு பிறவி குருடனை காண்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த பிறவி குருடன் ஆண்டவரை நோக்கி வரவில்லை, அல்லது அவனுடைய பெற்றோர்கள் ஆண்டவரை நோக்கி வரவில்லை, அல்லது அவனுடைய நண்பர்கள் உறவினர்கள் அவனை சுகப்படுத்தும்படியாய் ஆண்டவரிடத்தில் வரவில்லை. மாறாக அவனை சுகப்படுத்துவதற்கு ஆண்டவரே அவனை நோக்கி செல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் ஏதாயிலும் ஆண்டவரிடத்தில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால்
நான் உங்களுக்கு வேதத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன், உற்சாகப்படுத்துகிறேன். ஆண்டவர் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வந்து கொண்டிருக்கிறார். கவலைப்படாதிருங்கள். எனக்கு அன்பானவர்களே, வாருங்கள் சத்தியத்திற்கு நேராய் கடந்து செல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் அந்த குருடனுக்கு சுகத்தை கொடுக்கலாம் என்று அவனை நோக்கி போகும் பொழுது ஆண்டவருடைய சீடர்கள் அவரை பார்த்து ஒரு கேள்வியை வைக்கிறார்கள். 2ஆம் வசனத்தில் அதை வாசிக்க முடியும். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இந்த கேள்வியில் ஒரு மர்மம் இருக்கிறது. நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? இதை எத்தனையோ முறை நாம் படித்திருக்கிறோம். ஆனால் இந்த கேள்வியிலே ஒரு மர்மமோ ஒரு ரகசியம் அடங்கி இருக்கிறது. அவர்கள் கேட்கிறார்கள் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, இவன் பிறவி குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? முதலாவது, இவன் செய்த பாவமோ? என்ன கேள்வி இது? இவன் எப்படி பாவம் செய்ய முடியும்? யோசித்து பாருங்கள். இவன் இன்னும் பிறக்கவே இல்லையே. அவன் பிறவி குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? அவன் பிறக்கவே இல்லையே, எப்படி பாவம் செய்ய முடியும்? எனக்கு அன்பானவர்களே, அந்த கேள்வி நீங்கள் யோசித்து பாருங்கள். அவள் கேட்கிற கேள்வி என்ன? இவன் பாவம் செய்தபடினால் இவன் பிறவி குருடனாய் பிறந்திருக்கிறானோ என்ற கேள்வியை அவர்கள் வைக்கிறார்கள். ஒரு மனிதன் பிறக்காமலே எப்படி பாவம் செய்ய முடியும்? ஆச்சரியமா இருக்கிறது அல்லவா இந்த கேள்வி? 2வது கேள்வி, ஒருவேளை அவருடைய பெற்றோர்கள் பாவம் செய்திருப்பார்கள் என்று கேட்கிறார்கள். ஆனால் இந்த முதல் கேள்விதான் எனக்கு ஆச்சரியம் அளிக்கிறது. எப்படி ஒரு மனிதன் தன்னுடைய தாயின் வயிற்றில் பிறப்பதற்கு முன்பதாகவே பாவம் செய்ய முடியும்? யூத ரபிமார்கள் அந்த நாட்களிலே அவர்கள் போதித்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். யூதர்கள் ஒரு நாளும் மறுபிறவியை அவர்கள் நம்புவதில்லை. அன்பானவர்களே, ஆனால் அவர்கள் ஒரு காரியத்தை போதித்து வந்தார்கள். யூத ரபிமார்கள் ஒரு காரியத்தை போதித்து வந்தார்கள். என்ன அவர்கள் போதித்தார்கள்? 2 காரியத்தை அவர்கள் போதித்தார்கள். ஒன்று, ஒரு தாயின் கருவில் ஒரு பிள்ளை உருவாகும் போது 2 விதமான உணர்வுகள் அந்த கருவிற்கு இருக்குமா? ஒன்று தீய எண்ணம், 2வது நல்ல எண்ணம், அல்லது தீய உணர்வு அல்லது நல்ல உணர்வு. குட் இன்க்ளினேஷன் அல்லது பேட் அல்லது ஈவில் இன்க்ளினேஷன். எனக்கு அன்பானவர்களே, இந்த 2 உணர்வுகளும் அல்லது விருப்பங்களும் ஒரு கருவுக்கு இருக்குமா? அது வளர வளர இந்த உணர்வுகள் அந்த பிள்ளைக்கு அதிகரிக்குமா? நான் ஒரு கட்டத்தில் வரும்பொழுது, கிட்டத்தட்ட 9ஆம் மாதத்தில் வரும்பொழுது, தன் தாயின் கருவில் வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த தீய எண்ணங்கள் நல்ல எண்ணத்தை காட்டிலும் அதிகமாய் வளர ஆரம்பிக்குமா? ஒரு சிலருக்கு அப்படி வளரும் பொழுது அந்த குழந்தை என்ன செய்யுமா? தாயின் மீது இருக்கிற பகை நிமித்தமாய் அந்த தாயை தன்னுடைய கால்களால் எட்டி உதைக்குமா? அதைதான் யூதர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த குழந்தை கருவில் இருக்கும் போதே பாவம் செய்தபடினால் இவன் பிறவி குருடனாய் பிறந்திருக்கிறான் என்று அவர்கள் போதித்து வந்தார்கள். இப்படிப்பட்ட அந்த தீய எண்ணத்தினால் தான், கருவில் இருக்கும் போதே அந்த தீய எண்ணம் அவனுக்கு வந்ததினால் அவன் கருவிலே பாவம் செய்தான். ஆகவே இவன் பிறவி குருடனாய் பிறந்திருக்கிறான் என்று அவர்கள் அந்த நாட்களிலே இப்படிப்பட்ட காரியத்தை போதித்து வந்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இதற்கு என்ன மறு உத்தரவு கொடுக்கிறார்? நீங்களும் நானும் அதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் 3ஆம் வசனத்துக்கு நேராய் கடந்து செல்ல வேண்டும். ஆண்டவருடைய உத்தரவு எப்படிப்பட்டதா இருந்தது? 3ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவரிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். அன்பானவர்களே, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். இவன் செய்த பாவம் அல்ல. ஆண்டவர் நேரடியாய் யூத ரபிமாருடைய போதனையை அவர் தவறு என்று இங்கு சுட்டி காட்டுகிறார். இவன் செய்த பாவம் அல்ல, அவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும்படியாய் இவன் இப்படி பிறந்திருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு அன்பானவர்களே, போன அற்புதத்தில் நாம் பார்த்தோம், பிசாசு ஊமையும் செவிடுமான ஆவியை கொண்டு வந்தான் என்று நாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட நோயை கொண்டு வந்தான் என்று பார்த்தோம். ஆனால் இங்கு என்ன நடக்கிறது? அநேக நோய்களுக்கு பிசாசு காரணமாக இருக்கிறான், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் சில நோய்கள் ஆண்டவரால் அனுமதிக்கப்படுகிறது. ஏனென்றால் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் சில வியாதிகள், சில நோய்கள்
ஆண்டவர் அனுமதிக்கிறார். அதில் ஒரு நோய்தான் இந்த நோய். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் இவன் பிறவி குருடனாய் பிறந்திருக்கிறான். எனக்கு அன்பானவர்களே, வாருங்கள் நாம் வேதத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். இது ஆண்டவர் எப்படி அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார்? 6வது வசனம், இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரால் சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி. ஆண்டவர் இவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். எப்படி சுகத்தை கொடுக்கிறார்? உடனடியாய் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தரையிலே துப்பி உமிழ்நீரால் சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி அவர் என்ன சொல்கிறார்? நீ போய் சீலோவோம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவோம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்ற அர்த்தமாம். அப்படி அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். எனக்கு அன்பானவர்களே, இங்க என்ன நடக்கிறது? ஆண்டவர் வார்த்தையை கொண்டு சுகப்படுத்தியிருக்க முடியும். ஆண்டவர் அவனை வெறும் வார்த்தைகளை வைத்து சுகப்படுத்தி இருந்தால் அது மிகவும் ஆச்சரியமாய் இருந்திருக்கும் நிச்சயமாய். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் வார்த்தையை பயன்படுத்துவதை விட்டு செய்கையில் அவர் இறங்குகிறார். இங்க என்ன செய்கிறார்? கவனியுங்கள். அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருடைய கண்ணின் மேல் பூசுகிறார். ஏன் இப்படி செய்தார்? இதற்கான காரணங்கள் என்ன என்றைக்காவது நம்ம யோசித்திருக்கிறோமா? ஏன் அவர் வார்த்தையை பயன்படுத்தாமல் இப்படிப்பட்ட ஒரு கிரியை செய்கிறார்? எனக்கு அன்பானவர்களே, அவர் ஏன் துப்பினார்? ஏன் அவர் மண்ணை அவர் தம்முடைய உமிழ்நீரால் துப்பி அதை அவருடைய கண்களிலே அவர் பூசி சீலோவாமுக்கு அனுப்பினார் என்றைக்காவது யோசித்திருக்கிறோமா? இதற்கான பதில் உங்களிடத்தில் இருக்கிறதா? ஒருவேளை உங்களுக்கு இதற்கான பதில் இருக்கும். ஆனால் நீங்கள் எனக்காக அப்படிப்பட்ட அந்த பதிலை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்கள். இதற்கான ஒரு பதிவை நான் ஒரு சில நாட்களிலே நான் உங்களுக்கு இதை மாத்திரமே நான் பதிவிடுகிறேன். ஏன் ஆண்டவர் உமிழ்நீரை கொண்டு அந்த சேற்றை கொண்டு அவனுடைய கண்களில் பூசி அவனுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும்? அதற்கான காரணத்தை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். நீங்களும் வேதத்தில் உள்ள சில காரணங்கள் ஏன் இப்படி செய்தார் என்பதை நீங்கள் கண்டுபிடித்து எனக்கு அனுப்பும்படியாய் நான் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது என்ன நடக்கிறது? 13ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம், முதலாவது குருடனாய் பிறந்தவனை இவர்கள் விசாரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். 13ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நான் ஒரு சில வசனங்களை மாத்திரம் வாசிக்கிறேன். குருடனாயிருந்த அவனை பரிசேயரிடத்திற்கு கொண்டு போனார்கள். இயேசு சேறுண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. நீங்கள் கவனிக்க வேண்டும். அவர் சுகப்படுத்தின நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. ஆகவே இப்பொழுது ஒரு விசாரணையை பரிசேயர்கள் மேற்கொள்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கவனிங்கள். அப்பொழுது பரிசேயர் சிலர், அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாததினால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்றார்கள். வேறு சிலர், பாவியா இருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள். இவ்விதமாய் அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. ஓய்வு நாளை கடைபிடிக்கவில்லை என்று சொல்லி ஒரு கூட்டமும், மற்றொரு கூட்டம் பாவியாயிருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய முடியாது என்று சொல்லி மற்றும் ஒரு கூட்டமும் இரண்டாக பிரிந்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவே முதல் முறை இந்த குருடனை அவர்கள் விசாரிக்கும் பொழுது எந்த ஒரு தீர்மானமும் முடிவும் எடுக்காமல் அவனை அனுப்பிவிடுகிறார்கள். நீங்கள் வாசிக்கும் பொழுது அது உங்களுக்கு தெரிய வரும். இரண்டாவது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? 18ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரை அவனுடைய பெற்றோர்களை அழைத்து அவர்களை விசாரிக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, ஏன் இந்த விசாரணை, தீவிர விசாரணை? யோசித்து பாருங்கள். சுகம் கிடைத்தது அந்த மனிதனுக்கு தானே. அவர்கள் தேவனை துதித்திருக்க வேண்டும் அல்லவா? ஏன் இந்த அற்புதத்தை அவர்கள் கண்டவுடனே இப்படிப்பட்ட தீவிர விசாரணைக்கு நேராக கடந்து செல்கிறார்கள்? ஏனென்றால் இது சாதாரண அற்புதம் அல்ல, இது மேசியாவின் அற்புதம் என்று அவர்களுக்கு தெரியும். ஆகவேதான் அவர்கள் தீவிரமாய் விசாரிக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, இவர்கள்
தாய் தகப்பன்மாரை அழைத்து கேள்விக்கு கேட்கும் பொழுது தாய் தகப்பன்மார்கள் அவர்களுக்கு மேலோட்டமாய் சில பதில்களை சொல்லுகிறார்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது அவர்கள் உண்மையை சொல்வதற்கு தயங்கினார்கள். 22ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனியுங்கள். அவருடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெபாலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். இயேசுவை கிறிஸ்து என்று யார் அறிக்கை செய்தாலும் அவனை ஜெபாலயத்திற்கு புறம்பாக தள்ளி வைக்க வேண்டும் என்று அவர்கள் கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். ஆகவே அதற்காக பயந்து அவர்கள் அந்த உண்மையை அவர்கள் சொல்லவில்லை. அதாவது உண்மையை சொல்லவில்லை என்று சொன்னால் அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு மேலோட்டமாய் பதில் சொன்னார்கள். ஒன்று, அவன் என்னுடைய மகன் தான், எங்களுடைய மகன் தான். இரண்டாவது, அவன் பிறவிக்குடனாய் பிறந்தான். இதை தாண்டி அவர்கள் வேறு எதுவும் சொல்லவில்லை. என்ன நடக்கிறது எனக்கு அன்பானவர்களே? இவர்களை அழைத்த போதும் எந்த ஒரு முடிவும் எட்டப்படாமல் இவர்களையும் அவர்கள் அனுப்பிவிடுகிறார்கள். மீண்டும் இரண்டாவது முறை குருடனை மீண்டும் அழைக்கிறார்கள். 23ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் அந்த தகவலை நாம் பார்க்க முடியும். 23ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கிறோம். திரும்பவும் நான் வாசிக்கிற கவனிங்க. அது நிமித்தம் இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான், இவனையே கேளுங்கள் என்று அவன் தாய் தகப்பன்மார்கள் சொன்னார்கள். ஆதலால் அவர்கள் குருடனாய் இருந்த மனுஷனை 2ஆம் தரம் அழைத்து மீண்டும் விசாரணை செய்கிறார்கள். கவனிங்கள், தீவிர விசாரணை. ஏனென்றால் நான் உங்களுக்கு சொன்னேன், இது மேசியாவின் அற்புதம். ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனதில்லை. தீவிரமாய் விசாரிக்கிறார்கள். நீங்கள் கவனிக்கும் போது இதனுடைய ஆழத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நீ தேவனை மகிமைப்படுத்தி 24ஆம் வசனம் பாருங்கள். சொல்லுகிறார்கள், ஆதலால் நீ தேவனை மகிமைப்படுத்து, இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார். நீ தேவனை மகிமைப்படுத்து, இயேசு என்று சொல்லப்படுகிற இந்த மனுஷன் பாவி என்று சொன்னார்கள். கவனிங்கள், இயேசுவை பாவி என்று இவர்கள் சித்தரிக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இயேசு தன்னை மேசியாவாய் காண்பிக்க அவர் இந்த அற்புதங்களை செய்து கொண்டிருக்க பரிசேயர்கள் இவரை பாவியாக சித்தரிக்கிறார்கள். கவனிங்கள், எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை இங்கு செய்திருக்கிறார். அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் பரிசேயர்கள் இருந்திருக்கிறார்கள். 31ஆம் வசனம் நான் வாசிக்கிற கவனிங்க. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தியுள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். அதுக்கு அடுத்த வசனம் மிக முக்கியமான வசனம். பிறவிக்குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. உலகம் உண்டான நாட்களில் இருந்து இதுவரையிலும் பிறவிக்குருடன் சுகமாக்கப்படவில்லை. பழைய ஏற்பாட்டு நாட்களிலே எந்த ஒரு பிறவிக்குருடனும் சுகமாக்கப்படவில்லை. எனக்கு அன்பானவர்களே, எந்த தீர்க்கதரிசியும் எந்த ஆசாரியனும் இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்யவில்லை. ஆகவேதான் இந்த அற்புதத்தை மேசியா செய்வார் என்று அவர்கள் போதித்தார்கள், எதிர்பார்த்தார்கள். ஆனால் நடந்த பொழுதோ இயேசுவை கிறிஸ்துவாக மேசியாவாக ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனதில்லை. எனக்கு அன்பானவர்களே, இங்க என்ன நடக்கிறது? 2ஆம் முறையும் அவனை அழைத்த போது அவன் சொன்னதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவர் இதை அறிந்தவராய் இவனுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை அவர் செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இப்பொழுது ஆண்டவர் என்ன இவனுடைய வாழ்க்கையில அவர் செய்கிறார்? அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பரிசேயர்கள் அவனை ஆலயத்திற்கு புறம்பாக தள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். 35ஆம் வசனம். அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு, புறம்பே என்று சொல்லும் பொழுது எனக்கு அன்பானவர்களே, ஏன் அவருடைய பெற்றோர்கள் பயந்தார்கள்? யாரெல்லாம் இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கை செய்கிறார்களோ, மேசியா என்று அறிக்கை செய்கிறார்களோ, அவர்களை ஆலயத்திற்கு புறம்பே தள்ளி விடுவோம் என்று சட்டத்தை அவர்கள் போட்டிருந்தார்கள். ஆகவே இங்கு என்ன நடக்கிறது? இவன் இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கை செய்தபடியினாலே இவனை அவர்கள் புறம்பே தள்ளுகிறதை இயேசு கேள்விப்பட்டு அவனிடத்தில் வருகிறார். இப்பொழுது ஆண்டவர் இந்த பிறவி குருடனுடைய சரீர பிரகாரமான கண்களை திறந்தார். இப்பொழுது அவனுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கும்படியாய் அவனிடத்தில் வருகிறார். ஆண்டவர் அவனை பார்த்து என்ன கேட்கிறார் பாருங்கள். ஆண்டவர் 35ஆம் வசனம்.
நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறாயா என்று கேட்கிறார். சரீர பிரகாரமான கண்கள் திறக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது ஆண்டவர் அதோடு நிறுத்திவிடவில்லை. அவருடைய ஆவிக்குரிய கண்களை திறக்க முயற்சிக்கிறார். நான் தான் கிறிஸ்து, நான் தான் மேசியா என்பதை அவன் அறிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் அவனோடு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இங்க என்ன நடக்கிறது? முடிக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி முடிக்கிறார் என்று கவனியுங்கள். அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிறார், மேசியாவாய் தன்னை வெளிப்படுத்துகிறார். அந்த பிறவிக்குடனும் அவரை ஏற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். 38ஆம் வசனம், உடனே அவன் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். ஆண்டவரே என்று சொல்லி விசுவாசித்து அவரை பணிந்து கொண்டான். ஆனால் சுவாரஸ்யமான சம்பவம் என்னவென்றால், நீங்கள் 39, 40, 41 வசனங்களை வாசித்தால் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் நடக்கிறது. அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகும், காண்கிறவர்கள் குருடராகும்படியாகும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். குருடராய் இருக்கிறவர்கள் காணும்படியாய் நான் வந்தேன், பார்க்கிறவர்கள் குருடராகும்படியாய் நான் வந்தேன் என்று சொல்கிறார். இதனுடைய அர்த்தம் என்ன? பிறவி குருடனாய் இருந்தவனுக்கு பார்வை கிடைத்தது. ஆனால் பார்க்கிற பரிசேயர்களுக்கோ அவருடைய கண்கள் அடைக்கப்பட்டது. மேசியாவை பார்க்கும்படியான அந்த கண்கள் அடைக்கப்பட்டிருந்தது. ஆகவேதான் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்கள். அவருடனே இருந்த பரிசேயர் சிலர் இவைகளை கேட்ட பொழுது நாங்களும் குருடரோ என்றார்கள். இயேசு சொல்லுகிற அந்த வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. நான் முடிக்கிறேன், கவனிங்கள். இயேசு அவரை நோக்கி, நீங்கள் குருடராயிருந்தால் உங்களுக்கு பாவம் இராது, நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவம் நிலைநிற்கிறது என்றார். கவனிங்கள், ஆண்டவர் ஆரம்பத்தில் சீடர்கள் கேட்ட கேள்விக்கு இங்கு பதில் சொல்லுகிறார். பாருங்கள், பாவம் என்பது யாரிடத்தில் இருக்கிறது என்பதை அவர் சொல்கிறார். நீங்கள் குருடராயிருந்தால் பாவம் இருக்காது. கவனிங்கள், சீடர்கள் என்ன சொன்னார்கள்? இவன் செய்த பாவம் தான் இவன் குருடனாய் பிறந்திருக்கிறான். ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார், இல்லை, என்ன சொல்கிறார்? நீங்கள் குருடராய் இருந்தால் பாவம் உங்களிடத்தில் இருக்காது, ஆனால் நீங்கள் காண்கிறபடியால் உங்களிடத்தில் பாவம் நிலைநிறுக்கிறது என்று சொன்னார். ஏனென்றால் கண்டும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, கேட்டும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து மேசியாவாய் செய்த இந்த 3ஆம் அற்புதத்தின் நாம் பார்த்திருக்கிறோம். கர்த்தர் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்தார். இன்றைக்கு இதை காண்கிற உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில அவர் அற்புதத்தை செய்ய அவர் ஆவலாயிருக்கிறார், ஆயத்தமாயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதை ஆயிலும் செய்ய அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எதிர்பார்க்கிற எந்த காரியமா இருந்தாலும் அதை செய்ய அவர் ஆயத்தமாயிருக்கிறார். விசுவாசிக்கலாம். மேசியாவாய் அவர் உங்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்ய அவர் ஆவலாயிருக்கிறார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்த கர்த்தர் கிருபை செய்ததற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த பிறவி குடனாயிருந்த ஆண்டவரே இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவரே சரீர பிரகாரமான கண்களை திறந்ததும் அல்லாமல் ஆவிக்குரிய கண்களை திறந்து ஆண்டவரே நீர் அவனை ரட்சித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய கண்களையும் ஆவிக்குரிய கண்களையும் கர்த்தர் திறக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மக்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே மேசியாவாய் நீர் வந்து ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகம் ஒருவேளை அவளை கைவிட்டு இருக்கலாம், சூழ்நிலைகள் கைவிட்டு இருக்கலாம். ஆண்டவரே, அவள் எதிர்பார்க்கிற காரியங்கள், ஜெபிக்கிற காரியங்களுக்கு இயேசு கிறிஸ்து மேசியாவாய் வாழ்க்கையில, குடும்பத்தில, எதிர்பார்க்கிற காரியத்தில, வேலை காரியத்தில, ஊழியத்தில நன்மை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்ய போருக்கா நன்றி. இயேசு கிறிஸ்து மேசியாவாய் தம்மை வெளிப்படுத்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களுக்கும் உம்மை நீர் வெளிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. அடுத்த பதிவில் சந்திப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.